இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்க வரி விதிப்பு 50%-இருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் பிரதமர் மோடி இருவரும் நேற்று இரவு தொலைபேசியில் பேசி வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்தனர். தமிழக அரசின் சார்பில் நியமிக்கப்படும் துணைவேந்தர் தேடல் குழு நடவடிக்கைகள் சட்டப்படி செல்லாது என கவர்னர் மாளிகை தெரிவித்துள்ளது. திருச்சி, கோவை, சேலம் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான பெயர்களை பரிந்துரைக்கும் தேர்வுக்குழுக்களை அமைப்பது மற்றும் அந்த தேர்வுக்குழுக்களுக்கு வழங்கப்பட்ட பதவி நீட்டிப்பு ஆகியவை தொடர்பான விஷயங்கள் சட்டப்படி செல்லாது என கவர்னர் மாளிகை அறிவித்துள்ளது. வெளிநாடு சென்றும் திரும்பும் இந்தியர்கள் கொண்டு வரும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் சுங்கவரி வரம்பை ரூபாய் 50,000-இருந்து 75,000 ரூபாயாக உயர்த்தி மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த புதிய விதிகள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. 10 ஆண்டுகளுக்கு பழமையான முந்தைய விதிகளுக்கு மாற்றாக இவை நடைமுறைப்படுத்த உள்ளன. அமெரிக்காவில் இருந்து 50 ஆண்டுகளுக்கு பின் மனிதர்களை நிலவுக்கு சுமந்து செல்லும் ஆர்டெமிஸ் 2 விண்கலத்தின் கவுண்டர் ஒத்திகையை நாசா துவக்கியுள்ளது. பலுசிஸ்தானில் பலூச் விடுதலை போராட்ட வீரர்கள் 40 மணி நேரம் நடத்திய தாக்குதல்களில் பாகிஸ்தான் இராணுவத்தினர் 300 பேர் பலியாகியுள்ளனர் என தகவல் வரப்பட்டுள்ளது. தங்கம் நேற்றைய விலை 22 கேரட் 1 கிராம் 13,950, வெள்ளி 1 கிராம் 300 ரூபாய். எல்ஐசி பங்குகளை விற்பதற்கு மீண்டும் தயாராகும் மத்திய அரசு. மத்திய அரசு எல்ஐசி நிறுவனத்தில் தன் பங்குகளை மேலும் குறைப்பது தொடர்பாக பரிசீலித்து வருகிறது. இது தொடர்பாக மத்திய அரசு விரைவில் தனது நடவடிக்கைகளை தொடரும் என தெரிய வருகிறது.